இது பார்த்தீங்கன்னா ஹைட் 105 பிக்சல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபூட்டருக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஹைட் தான் வச்சுருப்போம். ஸோ வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது போதுமானது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபூட்டரில் நம்ம வைக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு உண்டான இடம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கீழே தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் home, contact, sitemap, ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் போதுமானது, சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இது இருக்கு இல்லையா, இப்போ ஆக்சுவலாக நான் blank ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதை நவுத்திருக்கேன். பட் இவ்வளோ நம்ம சிரமப்பட தேவையில்லை. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இது இருக்கு இல்லையா, இது ஒரு பேராகிராஃபாக மாற்றிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் மாற்றினதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல், இங்கே ஒரு ஸ்டைல் நான் டிஃபைன் பண்ணுறேன், ஸ்டைல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மாற்றுறேன். ஸோ இது ஃபாண்ட்டுக்கு போய்க்கணும், ஃபாண்ட் சைஸ். ஓகே, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட்ரல் அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சில வேலைகள் மட்டும் இருக்கு, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்ஸ் கொடுக்கணும், லிங்க்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் 3 பேஜுக்குமே. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது ஒரு மாஸ்டர் வெப் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதோட சப் பேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ இதுதான் நான் ஒர்க் பண்ணிருக்க வெப்சைட். ஸோ இது ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு இது கிடைக்கும். மறுபடியும் பேஸ்ட் பண்ணால் இன்னொரு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். about us ஒன்று, அடுத்து கான்டாக்ட்ஸ்க்கு ஒன்று, ஓகே. ஸோ about us கான்டாக்ட் 2 பேஜுக்கு கொடுத்துருக்கேன். இது about பேஜுக்கு, இது கான்டாக்ட் பேஜுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெனுவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம் 3 மெனுவுக்குமே. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது கொடுத்துருக்கோம். ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளோட் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெனுஸ் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளோட் லெஃப்ட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட சொல்கிறோம், அதாவது என் பின்னாடி தொடர்ந்து வா அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு அடுத்த மெனுவும் நம்மளோட அதே லைனில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அண்ட் தென் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கலருங்கிறது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஓகே, அண்ட் தென் வித், அந்த வித் எவ்வளோ இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறோம். இல்லைன்னா அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிடும். ஓகே, அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன் பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துரும். ஸோ தட் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியாக அந்த ஹோம்ங்கிறத தனியாக நவுத்தி வச்சுருக்க தேவையில்லை, அதே சென்டர் அலைன் ஆகிக்கும்.
அடுத்து லிஸ்ட் ஸ்டைல் நன் கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் இது வந்து லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறதுனால என்னென்னா ஸ்டைல் அப்ளை ஆகும், அதாவது புல்லட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த புல்லட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. அடுத்து நம்ம அந்த இது டிஃபைன் பண்ணிக்கோம், ஹோம்ங்கிறத டிஃபைன் பண்ணிக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த லிங்க் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ லிங்க் கொடுக்கறதுக்கு ஏ. ஓகேங்களா? இதுதான் லிங்க் கொடுக்கறதுக்குண்டான ஆப்ஷன். ஸோ லிங்க் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஏங்கிற டேக்குள்ள அந்த லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். HREF அந்த URL எந்த URLன்ட்டு. இது ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன ட்வீக் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேஜில் இருக்கோமோ, இப்போ ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜுக்கு உண்டான ஃபுல் URL இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். இதே வந்து வேற ஒரு வெப்சைட், அதாவது ஃபுல்லாக ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா HTTP ஓகே /techtamil.com/index_tt.html இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து நம்ம ஃபுல் லிங்க் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே அப்படி கிடையாதுங்கிறனால நம்ம ஜஸ்ட் மெஷின்லேருந்து ரன் பண்ணுறதுனால ஆக்சுவலாக என்ன வருமோ அது மட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா அபவுட்டஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வெப்பேஜோட அந்த HTML ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட இடம் மட்டும், அதாவது என்ன நேமில் இருக்குது அந்த ஃபைல் நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்டுக்கும் contact.html சொல்லிட்டு அந்த ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறோம். பட் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் அபவுட்டஸில் பார்த்தீங்கன்னா ஹோமுக்கும் கான்டாக்ட்டுக்கும் அந்த இது ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு ஃபுல் URL ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா contact.html. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதே மாதிரி தான் கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபுல் URL ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், எதுக்கு, இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் நம்ம வந்து இதுக்கு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் மெனுங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் ஈக்குவல் டு மெனு. ஓகே. ஸோ இந்த மெனு பார்த்தீங்கன்னா இது எம்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுவுக்கு என்னென்ன வரணும், எப்படிலாம் இருக்கும், ஸ்டைல்ஸ் இருக்கும் நான் சொல்லி கடைசியில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் இந்த 4 கோடு தான் உங்களுக்கு மேஜிக் பண்ண போகுது. ஸோ என்னென்னா மெனு ஏ, அதாவது இதோட கலர், அதாவது லிங்கோட கலர் என்னன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ லைம் கலர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுக்கல அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் வரும். ஓகேங்களா? இந்த உங்களுக்கு கோடு வரும். ஸோ அதை டிசேபிள் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்னொன்று கொடுக்கலாம், விசிட்டட்னு ஒன்று கொடுக்கலாம். அது வந்து நம்ம மெனுஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் லைம்னு கொடுத்துருக்கோம். அடுத்து லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். அடுத்து ஆக்டிவ் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஹோவர்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த ஆக்டிவ் கூட நம்மளுக்கு தேவையில்லாதது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அப்படின்னா அந்த லிங்க் என்ன கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலராக எந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கோ அந்த லிங்க்கோட கலர் அப்ளை ஆகும். அடுத்து ஹோவர்னா நம்ம அந்த இமேஜ் மேலே நம்ம கொண்டு வரணும்னா என்ன கலர் வரணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஒயிட் கலர் வருது. கிளிக் பண்ணால் நான் கொடுத்துருக்க அந்த கலர், நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க கலருக்கு மாறிடுது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஓகே. ரொம்ப ஈஸியான டெக்னிக் இது. நீங்கள் வெப்சைட்டில் மற்ற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிங்கனாலும் இது வந்து கிளியராக இருக்காது. ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பட் அதை கொடுத்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம பர்டிகுலர் எந்த வெப்பேஜ் இருக்குமோ அந்த வெப்பேஜுக்கு உண்டான இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம
இதில் அந்த கண்டென்ஸ்லாம் மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு பேஜே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கீழே ஃபோட்டோ செக்ஷனுக்கு அதே மாதிரி நீங்கள் லிங்க் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.